இதெல்லாம் மத்தளமா போ. இருக்கிறவர் வந்து ஆத்தா வீட்டில் குடியிருந்தவர். எங்கே இருக்கிறவர்? அங்கே இருக்காரா? இப்படி போய் ஒரு பெரிய ஊர் ஊரே ஊதி தாண்டி சுற்றி வராங்க. இப்படி வந்து இப்படி வந்து ஒரு ரவுண்ட் எடுத்து ரைட் 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 ரைட். இதுதான் வந்து நைட் வந்தேன். உள்ளுக்குள்ள இருக்க கையை நீட்டாக போங்க. கை நீட்டாக போங்க. வாழணும் ஒரு நாள் நைட்டில் சமைச்சு கொடுத்தாச்சும் கேட்டேன். அவ்வளோ பார்த்தோம். அட சாமி, அது இன்னும் மெல்டாலையா? பின்னாடியா இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பிறந்தவனா அக்கா பின்னாடி வீடியோ எடுத்துக்கிறீங்க. நாளைக்கு ரிலீஸ் ஆயிரும். போஸ் கூட போஸ்க்காக வந்திருக்கோம். இங்கே கோயிலுக்கு வந்திருக்கோம். சாமி கும்பிட வந்துட்டு போஸை பார்த்தியா? பாப்பா சிவ சிவ சரியா? அம்மா இவனை வச்சுட்டு என்னால் ஏறணும் இல்லைம்மா. நடக்கிறேன் என்ன பண்றா? உங்க அம்மாட்டதான் உங்க அம்மாட்டதான் மேல வந்தா. அது இன்னும் பழுக்கல. பழுத்தாதான் சாப்பிடணும். ஆரஞ்சு பழம் ஏன்பா? ஆரஞ்சு இல்லாத சாப்பிட்றாதீங்க. ஏய் அது மழை எலுமிச்சடா. எலுமிச்சியா? மழை எலுமிச்சை. மழை எலுமிச்சியா? எனக்குள்ள எப்படி இங்கே நிற்கிறதுக்கு பயமாக இல்லையா? போக குடிச்சிட்டா போ. அதை விட்டுட்டு வாடி போட்டு நசிக்கணும். வா
தம்பி அங்க நிக்க வச்சு போட்டோ இங்க பாரு போட்டோ எடுப்பேன் இங்க போட்டோ எடு பை போட்டோ எடுக்கலாம் ஏய் விட்ரி இங்க மாமா எடுத்து நம்ம தான் எடுப்போம் இன்னும் அதுல ஒண்ணு எடுக்கணும் நான் ஃப்ரண்ட் கேமரால எடு பேக் கேமரால எடு இது கேமரால இது கேமரால எடுறோம் அம்மா நல்லா கத்து கொடுத்துருக்காங்க ஏய் கார்த்திக் நீ போட்டோ 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 அங்க போட்டோ ஏய் அங்க போய் போட்டோ மா திரும்பமா தாய் கிளம்பு திரும்பி அங்க போய் போட்டோ 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 கையில போட்டோ போட்டோ பாரு போட்டோ ஆ அடி போட்டோ நல்லா எடுங்க க்ளோஸ் அப் எடு முடி விடுறியா வா இறங்கி வா சொல்லு இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் கொங்கண சித்தர் சொல்லு இந்த வந்து கோயிலுக்கு கீழே இருக்குது சொல்லு சொல்லு இது வந்து சித்தர் தவம் செய்த இடம் அதுக்கு மேல அப்படிதான்
பாப்பா மணி அடிக்குது. பாரு.
தைலம் ஏதாவது இருக்குங்களா? தைலமா எது அவ்வளவு கீழே விழுந்து அப்படிங்களா? உடஞ்சிருக்கா அப்ப எங்க போட்டோ எடுக்கிறீங்கன்னு தெரியல. வீடியோ ஃபோட்டோவில் இல்லை, ஒன்லி வீடியோ மட்டும். சாப்பிடும் நைட்டு தெரியுமே. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, கொங்கண சித்தர் தவம் செய்த கொங்கண சித்தர் வந்து சிவலிங்கத்தை வைத்து பிரதிஷ்டை செய்து தவம் செஞ்ச இடத்துக்கு தான் இப்போ போகிறோம். அது ஒரு குகை மாதிரியே இருக்கும், அங்கே தான் போகிறோம். அந்த 3 பெரிய கல் தெரியுது பாருங்கள், அந்த பெரிய கல்லுக்கு இடையில தான் அந்த குகை இருக்குது. நீங்கள் அந்த கல்லை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன தீபம் வச்சுருப்பாங்க. அது அமாவாசை பௌர்ணமி நாளில் வந்து அந்த விளக்கை வந்து ஏற்றுவாங்க. அந்த பெரிய கல்லுக்கு இடையில தான் வந்து அந்த குகை இருக்குது. அந்த காலத்தில் முனிவர்கள், சித்தர்கள், பல யோகிகள், ஞானிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வாழ்ந்தாங்க. ஸோ தெய்வங்களும் இந்த மாதிரி இடத்துல தான் அதிகமாக இருந்துச்சு. என்றைக்கு மனித நடமாட்டம் அதிகமாகச்சோ அப்போத்துலேருந்தே வந்து தெய்வ நடமாட்டம் வந்து குறைஞ்சிருச்சு. அதுதான் இப்போ வந்து நம்ம வந்து தெய்வங்களை தேடி போயிட்டுருக்கோம். அப்போல்லாம் வந்து மனிதர்களை தேடி தான் தெய்வம் வந்து தன்னால் பேசும். ஏன்னா நீதி, நேர்மை, நாணயம் எல்லாமே ஒரு கட்டுப்பாடாக இருந்தது. இப்போ அதுக்கெல்லாம் எங்கே வழியே இல்லை. அதனால் வந்துட்டு தெய்வ அருளை நம்ம தான் தேடி போவோம். இப்போலாம் கலிகாலம் ஆயிடுச்சு. ஒருத்தனுக்கு ஒருத்தன் துரோகங்கள். அதனால் பாருங்கள், போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி மேடாக தான் இருக்கும், ஏறி தான் போகணும். மலையேற்றங்களில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நீங்கள் வந்து மலையேற்றம் பண்ணுறப்போ வந்து வாய் வழி மூச்சு என்பது வந்து அதிகமாக நீங்கள் விடக்கூடாது. அப்படின்னா வந்து ரொம்ப மூச்சு வாங்கும், நீங்கள் நடக்க போகவே முடியாது. வாய் வந்து மூடிட்டு மூக்கு வழி 2 துவாரத்தின் வழியாக மத்து அதில் வந்து நீங்கள் மூச்சு விட்டாவே போதும், நீங்கள் நல்லா நடக்கலாம். சரிங்களா? வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோ வந்து மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சிவ வழியிலே இருக்கும், சிவனோட வழியில் போயிட்டே இருக்கும். நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் சம்மந்தமானதாக வரும், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓம் நமச்சிவாய. நம்ம பையனுக்கு வந்து இப்போ நடந்து முன்னாடி போயிட்டுருக்கான். பசங்களுக்கு வந்து நம்ம என்ன காமிக்கிறோமோ அந்த வழியில் தான் அவனுக்கும் போகலானுங்க. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு போனால் கோயிலுக்கு போவான், அதுவே நீங்கள் ஒரு தப்பான இடத்துக்கு கூப்பிட்டு போனால் அவன் அந்த மாதிரி வரும். நம்ம வளர்க்குறத பொறுத்து தான் எதுவுமே இருக்குது. வந்தாச்சு. நம்ம கோவைக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தா வந்து அதோட மொத்த வியூவும் தெரியுது பாருங்கள். நம்ம கூட வந்தவங்க வந்துட்டுருக்காங்க. மொத்த இதுவும் தெரியுது பாருங்கள். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கயம் வட்டம் ஊதியூர் பக்கத்தில் இருக்குது. கொங்கண சித்தர் குகை அவர் வந்து தவம் செய்த இடம்.
ஸோ மேலே ஏறி அந்த இந்த வழியாக மேலே ஏறி அந்த பக்கம் குகையில் வந்து இந்த இதாக வெளியில் வர்ற இடம். இது பார்த்திங்கன்னா இதான் வெளியில் வர்ற இடம். இந்த துவாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன அளவில் தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ பெரிய உடம்பு இருக்கவங்களாக இருந்தாலும் இது வழியாக வந்துடலாம். அதான் ஒரு முக்கியமான விசேஷமே. ஸோ கோனர் தவம் செய்த குகை இதுதான். இப்போ வந்துட்டு மேலே காமிக்கிறேன் பாருங்கள். ஓம் நமச்சிவாயா. வந்தாச்சு. இதான் மேலே ஏறுற இடம். கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். இதில் ஏறிட்டு இதான் கோவையோட நுழைவு வாயில். இதில் போகணும்.